வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி சூப்பரான வெங்காய தக்காளி சட்னி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சுக்கிறேன். அந்த வானலில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நார்மல் ஆயில் தான், சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு எல்லாம் 3 பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போதும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் வெங்காயம்லாம் நல்லா வதங்கும். எண்ணெயெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 8-7 காஞ்ச மிளகா, அதாவது வர மிளகா, அதையும் கிள்ளி அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த 3 நல்லா வதங்கணும். அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கமகமன் வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கினாவே தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளி சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கொத்து புதினா இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் புதினா நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புதினா சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் இதெல்லாம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே அந்த பச்சை வாசனைலாம் போய் இப்போது நம்ம சூப்பரான சட்னிக்கு தேவையான வதக்கல் ஐட்டம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சுட்டா நம்மளுடைய வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க. இப்போ அது நல்லா ஆறுனதும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ சூப்பரான வெங்காய தக்காளி சட்னி ரெடி. நம்ம தாளிக்காமல் இப்படியே சாப்பிட்லாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.